Hi students, this is Govind Raj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவியர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +2 எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் +2க்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணோம். அதன் தொடர்ச்சி எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எக்கனாமிக்ஸ் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காமர்ஸும் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் 45 மார்க் கொடுத்துருக்காங்க. 10 1 மார்க். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க் பாருங்கள். what do you mean by the capitalism? What is the difference between NNP and NDP? What is effective demand? Define marginal propensity to consume. What is plastic money? Give example. ரொம்ப முக்கியமானது. Mention the kinds of multiplier. இது most important. 3 mark question பாருங்க. Briefly explain two sector circular flow model. List out the uses of national income. Explain in theory in the form of flow chart. Differentiate autonomous and induced investment. What are the determinants of money supply? Write a short note on currency symbol. Most important question. 3 mark. 5 mark either choice ரெண்டுமே படிங்க தெரியுங்க. அது first question most important. Discuss the scope of macroeconomics. What are the difficulties involved in the measurement of national income? Narrate the equilibrium between the ADP and AS with the diagram. இது முக்கியமான question. What are the difference between the MEC and MEA? That means MEC, MEA. Describe the paces of the trade cycle. Explain the importance of national income. ஓவராலாக இதில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதுலேயும் கம்பேரிசன் பண்ணும்போது 45 மார்க்கில் 10 1 மார்க். 2 மார்க் பாருங்கள். Inflammation, assumption of the sales law, GDP deflator, next இப்போ effective demand, average propensity to consume, multiplier. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். Demerits of socialism. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கம்பேரிசன் பண்ணணும். லிஸ்ட் அவுட் த யூஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அக்ரிகேட் டிமாண்ட், மென்ஷன் இட்ஸ் காம்போனன்ட்ஸ். அக்ரிகேட் சப்ளை வித் த ஹெல்ப் ஆஃப் த டயக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ப்ரொபோஷன் ஆஃப் த கெயின்ஸ் சைக்காலஜிக்கல் லாஸ் கன்சியூமர்ஸன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆட்டோனமஸ் அண்ட் இண்டியூஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குங்க. 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். Difficulties involve the measurement of national incomes, types of unemployment, operation of the accelerator, difference between MEC and MEA, equilibrium between the ADF and AS with the diagram. Overall அதில் கொடுத்துரு எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் தமிழ் மீடியம். ஆல்ரெடி பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். தமிழ் மீடியம் கொஸ்டின் சராசரி நுகர்வு நாட்டம் வரையறு. விளைவு தேவை என்றால் என்ன? பணவீக்கம் என்பதற்கான பார்த்தீங்கன்னா பொருள் தர. ஜிடிபி குறைபாடு இலக்கணம் தருக. பார்த்தீங்கன்னா செய்தியின் எடுகோள்கள் பட்டியலில் பெருக்கி வரைய. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா சமத்துவத்தின் குறிகளை கூறுக. தொகு தேவை என்றால் என்ன? தேசிய வருவாய் பயன்களை பட்டியலிடுங்க. தொகுப்பு பார்த்தீங்கன்னா வரைபடம் மூலம் விளக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீன்சன் நுகர்வோர் சார்ந்த உளவியல் விதிகளை கருதுகள். நெக்ஸ்ட் தன்னிச்சையான தமிழ். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அதுக்கு 5 மார்க்கில் ரொம்ப முக்கியமான தேசிய வருவாய் கணக்கெடுப்பு உள்ள பார்த்தீங்கன்னா சிரமங்கள். நடவடிக்கை அடிப்படையில் ஒரு பொருளாதார அமைப்பு செயல்படுத்தி விவரி. வேலையின்மையின் வகையில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏடிபி அண்ட் ஏஎஸ்பிடி நான் சமநிலை வரைபடம் மூலம் தான் முடுக்கி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இதில் 50 மார்க் எடுத்திருக்காங்க. 10 1 மார்க். 2 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. பெரியல் பொருளியல் இலக்கணம். வருமானத்தின் வட்ட ஓட்டம், தனிநபர் வருமானம் ரொம்ப முக்கியமான சேவிதியின் எடுக்கோள்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 14 முடுக்கி. அதே மாதிரி இறுதிநிலை நுகர்வு நாட்டம் வரையறு. விளைவு தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு வகைகள், முதலாளித்துவம் மற்றும் சமதர்மத்து வேறுபாடு, தேசிய வருவாயின் பயன்கள், தலா வருமானம். ரொம்ப முக்கியமான தலா வருமானம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலா வருமான கான்செப்டில் தொன்மையின் பார்த்தீங்கன்னா கீன்சிங் ஒப்பிடுக. பெருக்கி கருத்தின் குறைபாடுகள், தன்னிச்சையான முதலீடு, தூண்டப்படுகிற முதலீடு வேறுபாடு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக 5 மார்க் கொஸ்டின். பேரின பொருளின் பார்த்தீங்கன்னா பரப்பலைகள் விவரி. முடுக்கி இயங்கும் விதத்தை. எந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். நாட்டு வருமானத்தை கணக்கிடும். 10th படிச்சிருப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செய்யின் அங்காடி விதினை திறனாய். மோஸ்ட் ஏடிபி ஏசர் 2 ரிப்பீட் ஆகிருப்பாங்க. நுகர் சார்பின் அக மற்றும் புறை காரணம். இது ரிப்பீட் கொஸ்டின். தேசிய வருவாய் கணக்கிட்டுள்ள சிரமங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட் ஆகிருக்க கொஸ்டின் அது மார்க் பண்ணி படிங்க. அடுத்தது வந்து ஆல்ரெடி பார்த்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ 10 1 மார்க். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் மல்டிப்ளையர், இன்ஃப்ளமேஷன் எல்லாம் ரிப்பீட். பர்சனல் இன்கம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. 3 மார்க் question. Importance of macroeconomic. Most important question. Uses of national income, money supply, demand, full cost and cost full inflation, capitalism, socialism and mixed. Most important question. Compare the future among capitalism and socialism, mixedism. அதுக்கு importance of national income. Types of unemployment. Most important. வேலையின்மை வகைகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதில் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 10 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். பேரியல் பொருள் இலக்கணம், தனி மனித வருமானம், நாட்டு வருமானத்தை கணக்கிடும் சொந்த நுகர்வு, ஊரக வேலையின் முக்கிய இயல்பு, சேமிப்பு நாட்டம் என்றால் பெருக்கி வரையறு, பணவீக்கம் என்பது பொருள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 3 மார்க் கொஸ்டின்லையும் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பண அளிப்பு என்றாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேவை இழப்பு, பணவீக்கம், செலவு வந்து பணம் கட்டிட்டு முதலாளித்துவம், சமதர்மம், கலப்பு பொருளாக ஆகியவற்றை தன்மையில் ஒப்பின. நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவம் விவரி. வேலையின்மை வகைகளை விவரி. அதே மாதிரி கீன்ஸின் நுகர்வு சார்பின் உளவியல் விதியின் வரைபடம் இருக்குது. நெக்ஸ்ட் இர்விங் பண அளவு கோட்பாட்டை விளக்குக. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரி. அடுத்து கம்பேரிசன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 50 மார்க். அதில் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்
பேரியல் பொருள் இலக்கணத்தை தருங்க. பணவீக்கம் என்பதன் பதத்தை பொருள் தேசிய வருவாய் இலக்கணத்தை தருங்க. முழு வேலைவாய்ப்பு வரையறை, சராசரி சேமிப்பு ஓட்டம் வரையறை, பெருக்கி என்பது நெகிழி பணம். இந்த கொஸ்டின் நெகிழி அது 50 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மணி சொல்கிறோம். அடுத்து வந்து 3 மார்க் 5 3 முதலாளித்துவ சிறப்பின்களை வரிசைப்படுத்த செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பு. அதே மாதிரி கீன்ஸின் நுகர்வு சார்ந்த ஒளிவியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொருளாதார அமைப்பின் வகைகளை குறிப்பிடு, பணவீகத்தின் வகைகள். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருக்குது, நல்லா மார்க் பண்ணி. அதே மாதிரி முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடுது. சேயின் அங்காடி விதி ரிப்பீட்டட் கொஸ்டின். பணத்தின் பணிகளை விளக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வணிக சுழற்சி பல்வேறு கட்டங்கள். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து போய் அதே தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 2022 கொஸ்டின் பாருங்க. 45 மார்க் எடுத்தால் 10 1 மார்க். 2 மார்க் பாருங்கள். எக்கனாமி, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், டிஃபைன் நேஷனல் இன்கம், டிஃபைன் ஜிடிபி இண்டிகேட்டர், மார்ஜின் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், எக்ஸாம்பிள் ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். 3 மார்க்கில் அக்ரிகேட் டிமாண்டு, மென்ஷன்ஸ் காம்பனன்ட்ஸு டிஃபரன்ஷியேட் பண்ணி கிளாஸ் ரூம் அண்டு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் ஆஃப் மல்டிப்ளர், ஷார்ட் நோட பெர் கேபிட்டல் இன்கம் 10th படித்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். கேபிட்டலிசம், சோசியலிசம், கண்டிப்பாக ஒரு டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் சேல்ஸ் லாஸ் மார்க்கெட், இல்லுஸ்ட்ரேட் த ஒர்க்கிங் ஆஃப் மல்டிப்ளர், வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்இசி அண்ட் எம்இஏ. அடுத்த கம்பேரிசன் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொஸ்டினில் 10 1 மார்க் கொடுத்துருங்க. தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். பொருளாதார அமைப்பு 3 வகைகள். அதே போல் தேசிய வருவாய் இலக்கணம், விளைவு தேவை, இறுதி நிலை நுகர்வு நாட்டம் வரையாறு, பெருக்கி வரையாறு, பணவீக்கம் என்பது இலக்கணம், சராசரி சேமிப்பு நாட்டம் வரையாறு. நெக்ஸ்ட் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் சிறப்பின் வரிசைப்படுத்துங்க. தலைவீத வருமானம் பார்த்தீங்கன்னா தலைவீத வருமானம் பற்றி இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான். சுருக்கமாக வரி, தன்னிச்சான முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்க கொஸ்டினாக மார்க் பண்ணிப்பீங்க. கீன்ஸின் கோட்பாடு தொடர் வர்க்கம் மூலம் விளக்குது. அடுத்து 5 மார்க்கில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட். முதலாளித்துவம், சமத்துவம், பதத்தின் கலப்புத்துவம் ரொம்ப முக்கியமானது கொஸ்டின். பேரின பொருளின் பரப்பெல்லைகள், தேசிய உறவை கணக்கில் ரிப்பீட் கொஸ்டின், வேலையின்மை வகைகள். ஸோ நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டாக தெரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் 1 மார்க் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதில் 50 மார்க் கொடுத்துருக்காங்க, 10 1 மார்க். அதுக்கப்புறம் 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் விதியின் எடுகோள்கள் பட்டியலிடுங்க. விளைவு தேவை, தேசிய வருவாயை கணக்கிடும் சுயநுகர்வு, தனிநபர் வருமானம், பொருளாதாரம், பணவீக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் முதலாளித்துவ சிறப்புகளை வரிசைப்படுத்துக, கலப்பு பொருளாதார முக்கிய இயல்புகள், தேசிய வருவாய் பயன்கள், செலவு முறை பற்றியும், ஜேபி விதியின் விளைவுகளை பற்றி கொண்டு தொன்மையும் அதே மாதிரி கீன்ஸையும் ஒப்பிடுங்க. 5 மார்க்கில் வேலையின்மை வகைகள் எல்லாம் ரிப்பீட் ஏடிபி அண்டு ஏடிஎஃப் அண்டு ஏஎஸ்எஃப், தேசிய வருவாயை கணக்கிடும் முறைகள், தேசிய வருவாய் கணக்கீட்டில் சிரமங்கள், பேரின பொருளின் பரப்பெல்லைகள், நடவடிக்கைகள் அடிப்படையில் ஒரு பொருளாக அமைப்பு செயல்படும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட் எடுத்து நீங்கள் செப்பரேட்டாக இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மட்டும் படிச்சிங்களாவே போதும். இந்த வருஷம் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட்டமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கேபிட்டலிசம் கான்செப்ட், அதே மாதிரி நேஷனல் இன்கம் கான்செப்ட் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொலைச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத வேறு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. Till now, thank you all.